கடையை மூடிட்டு வீட்டுக்கு வந்துருன்னு 8 மணிக்கு. இவர் ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிட்டாராம். அப்பா என்னப்பா அப்படின்னாராம். பழைய காலத்திலாம் அப்பாட்ட அதிகமாக பேச முடியாது. கடையை மூட்டு வான்னு சொன்னேன்னாராம். இவருக்கு மனசு பாரமா, இவ்வளோ ஸ்வீட்ஸ் இருக்கு, கடையை மூடிட்டு வான்னு சொல்றாருன்னு அப்பா சொல்ல தட்டக்கூடாது அப்படின்னு கடையை மூட்டிட்டு இவர் போயிட்டார். அவங்க பாட்டு வீட்டில் அவங்க பாட்டு வழக்கம் போல திருவிழா கோலமா தீபாவளிலாம் கொண்டாடுறாங்க. அடுத்த நாள் காலையில் போய் கடையை தர அப்படின்ட்டு இவரு கூட வந்தாராம். இவர் வர்றப்ப மார்க்கெட்டில் இருக்கிற மற்ற இனிப்பு விற்கிற வியாபாரிகள் அத்தனை பேரும் வந்து, அண்ணே ரொம்ப நன்றினே, அண்ணே ரொம்ப நன்றினே, நீங்க கடையை மூட்டீங்க, எங்க கடையிலாம் சேல்ஸ் நல்லா போச்சு, சூப்பர்ண்ணே, நன்றினேன்னு சொன்னாங்களாம். உடனே அப்பா சொன்னாராம், நேற்று கடையை மூட சொன்னதற்கான காரணம் இதுதான். நீ மட்டும் வாழ வேண்டும் என்று நினைத்தால் கடை வீதியில் நம் கடை ஒருபோதும் இருக்காது. எல்லோரும் வாழ வேண்டும் என்று நினைத்தால் நீயும் நன்றாக இருப்பாய், அவர்களும் நன்றாக